ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பெட்டிக்கடை பால்கோவா சுலபமாக வீட்டிலே செய்யலாம். இந்த பால்கோவா செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. எல்லாத்துக்குமே இந்த பால்கோவாவை ரொம்ப பிடிக்கும். 1 கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பால்கோவா செய்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 கப் அளவு பொட்டுக்கடலை நான் சேர்க்குறேன். எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குருணைகள் இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா பால்கோவா வாயில் வச்சோனையுமே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 கப் அளவு ஜீனியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஜீனியையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவு ஜீனி இனிப்பு கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸி ஜார் பெருசாக இருந்ததுன்னா பொட்டுக்கடலை ஜீனி 2ஐயும் சேர்த்தே நம்ம அரைச்சிடலாம். சின்ன ஜாராக இருக்கிறதுனால நான் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சிடணும். அப்போ தான் நம்ம பால்கோவா ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக பட்டர் சீட் இருந்ததுன்னா அதில் கூட பால்கோவாவை ஊற்றிக்கலாம். நான் தட்டில் தான் பால்கோவாவை ஊற்ற போகிறேன். பொட்டுக்கடலை அளந்தெடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க நெய்யை கடாயில் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு எடுத்து நெய்யில் சேர்த்துடலாம். 1 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவு நெய் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்க்க வேணாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொட்டுக்கடலையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். நெய் சேர்த்து செய்யும்போது பெட்டிக்கடை பால்கோவா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி ரொம்பவே பிடிக்கும். 1 கப் அளவு பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த பர்ஃபியை செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நம்ம சேர்த்துருந்த பொட்டுக்கடலை மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுறணும். பால்கோவா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெய் தடவுன பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவா மாவை சேர்த்துடணும். எந்தளவு உங்களுக்கு தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. மீடியமான சூட்டில் தான் இருக்கும். விரிசல் இல்லாமல் ஒரே மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. பெட்டிக்கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி அதே டேஸ்ட்டில் இந்த பால்கோவாவை வீட்டிலே செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால்கோவா உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு தடவை கட் பண்ணோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெட்டிக்கடை ஸ்டைலில் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு.
ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. பால்கோவா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.